Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 375 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம நமிய காட்டுறாங்க. அவளுக்கு அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்குது, பட்ட அடிச்சுக்குது, வேர்த்து ஊத்துது, கையெல்லாம் நடுங்குது. எல்லாம் அந்த குமா பயல பார்த்துதான். உடனே நம்மள கிட்ட காய்ஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, பதட்டமே படாதீங்க, என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவா. இதை ஏன் முன்னாடி சொல்லனா, முறியா கூட நம்ம பழுகெல்லாம் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பதட்டத்துல கம்ப்ளீட்டா மறந்துட்டாலாமா. அதனால இப்ப சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. இங்க ஒரு வார்லாடு இல்ல, மொத்தம் 2 வார்லாட்ஸ் இருக்காங்க. அதுல ஒண்ணு முறியா, இன்னொன்னு தான் மேல இருக்கானே அந்த குமாங்கிறவன். ஆளு பாத்தீங்களா எப்படி பல்கா இருக்கான்னு பயந்துகிட்டே சொல்லுவா. எல்லாத்துக்கும் அப்படியே அள்ளு விடும். ஆமா, ஒருத்தனை சமாளிக்கிறதுக்குள்ளேயே படாத பாடு பட்டுட்டாங்க. இதுல இன்னொருத்த வேற புதுசா கிளப்பிட்டு வரான். உசோப்பெல்லாம் என்ன சரக்கு கிறக்கு அடிச்சியா, அவன் வார்லாடா, என்னால நம்பவே முடியலன்னு பயங்கரமா நடுங்குவான். இப்ப என்ன இவங்களுக்கு குழப்பம்னா, 2 வார்லாடுக்கு இந்த ஐலாண்ட்ல என்ன வேலை, அடுத்தடுத்து இப்படி பீதியை கிளப்புறானுங்களேன்னு இங்க எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் மேல கூலா போன் பேசிட்டு இருப்பான். ஆப்போசிட்ல பேசுற அந்த நேவியால என்ன சொல்லுவானா, crocodile பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவங்க வேற ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அப்படி மாத்தி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுல வேற இன்னொருத்தையும் இங்க காலி பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்ல. அதனால அந்த கெக்கோ மோரியா இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு செக் பண்ண சொல்லுவான். இன் கேஸ் அவன் மூச்சு ஊறான், உயிர் இருக்குது அப்படின்னா அவனை ரெக்கவரி பண்ணி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லுவான். அந்த 7 வார்லாட்ஸோட பொசிஷனை அவன் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு வேணா முடிவு பண்ணிக்கலாமா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, அடுத்தடுத்து இப்படி வார்லாட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணா அந்த டைட்டிலுக்கு உண்டான மரியாதை போச்சு இல்ல. சோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளியில போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவான். இவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பழு இருக்கானுங்களே, அதான் லூஃபி டீம், அவங்களால பஞ்சாயத்து மட்டும்தான் வருதே தவிர வேற எந்த நல்லதும் இல்லைன்னு புலம்பி தள்ளுவான். அப்போ கீழே இருந்த அந்த லோலா பார்த்துட்டு, இவன் எனக்கு நல்லாவே தெரியும்பா, இவனை டைரண்ட்னு கூப்பிடுவாங்க, பேரு பார்த்தலோமியூ குமா, மொரியா அளவுக்கு பெரிய கெடாமாடு மாதிரி இருப்பான், ரொம்பவும் டேஞ்சரான ஆளும்பாலா. அவளுக்கு மட்டும் இல்ல, அவ க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அவனை பத்தி நல்லாவே தெரியும் போல. இவனை பத்தி ஒரு மேட்டர் சொல்லணும்னா, இவன் பண்ற கொடுமைக்கு எல்லையே இல்ல, அப்படி ஒரு கொடூரமானவன். அவங்கிட்ட இன்னொரு ஆர்டரும் போட்டிருப்பாங்க, என்னன்னா ஸ்டார்ஹேட் பைரட்ஸ் மொரியாவை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு ஐ விட்னஸுமே வெளியில போக கூடாது, சொல்ல போனா யாருக்குமே தெரியாம இங்கேயே கதையை முடிச்சிடணுமாமா. வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷலான மிஷன் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை கேட்டா அவங்களுக்கு சிப்பு சிப்பா வரும். அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஐலாண்டோட சேர்த்து ஸ்டார்ஹேட் பைரட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுமாமா. இந்த மாதிரி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் எத்தனை டைம் தான் ஜோக் அடிப்பாங்கன்னே தெரியல. அதையும் அந்த குமார் டெரரா கேட்டுட்டு, அதெல்லாம் சப்ப மேட்ரு, ஒன்னும் கவலையே இல்லாமா. இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்தது எதுவுமே கேட்கல. இந்த ஐலாண்டியே காலி பண்ணிருன்னு நாங்க சொன்ன மேட்ரு மட்டும் இவனுக்கு கேட்டிருக்கும். ஐயோ காலி பண்ண போறாங்களா, என்ன ஏதுன்னு தெரியலன்னு எல்லாம் பதறுவாங்க. அப்ப அப்படியே கேஷுவலா எந்திரிச்சு கெக்கோ மொரியாவை அப்படியே ஒரு லுக்கு விடுவான். அவன் கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம அப்படியே பேனு தான் கிடப்பான். அவன் எந்திரிச்சு நிக்கிற போஸ பார்க்கும் போதே இங்க எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும். அவன் காலி பண்ண போறானா, அப்ப நம்ம எல்லாத்தையும் தான் காலி பண்ண போறானா. இப்பதான் அந்த மொரியாவோட பவர்ல இருந்து எஸ்கேப் ஆனோம், இப்ப அடுத்து இன்னொருத்தன் கிளம்பிட்டானேன்னு உள்ளுக்குள்ள அள்ளு விடும். அப்ப நம்ம லூஃபியை காட்டுறாங்க. பையன் இன்னுமே மயக்கத்துல இருந்து சுத்தமா தெரியல, ஃபுல் எஃபோர்ட் போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா என்ன. ஆனா இப்ப பஞ்சாயத்தே அதுதான், இவங்களால அந்த வார்லாடுக்கு எதிராக நின்று சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி இந்த மொரியா பைய கூட சண்டை போடுறக்கே இவங்க முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருந்தா, நம்ம ஜோரோ ஸ்டைலா கத்தி எடுத்துக்கிட்டு, அவனை நான் காலி பண்றேன், எல்லாம் பின்னாடி போங்கன்ட்டு அப்படியே கெத்தா போய் நிப்பான். அங்கதான் ஒரு பஞ்சாயத்தே. என்னன்னா பயலுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது, அவனோட பவர் என்ன ஏதுன்னு ஜோரோக்கு தெரியாது. அதனால நமி சொல்லுவான், அவன் கிட்ட கேர்ஃபுல்லா இரு, அவன் என்ன பவர் யூஸ் பண்றான்னு தெரியல, அவன் பயங்கர வேகமா மூவ் பண்றான், அவன் மூவ் பண்றது கூட சுத்தமா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன் கேஸ் அவன் கைய வச்சு யாரையாச்சும் தொட்டானா அவங்க சடனா காணாம போயிடுறாங்கன்னு பெரோனா அவனை அட்டாக் பண்ணி ஒரே அடியில அவன் காலி பண்ணால அந்த விஷயத்த சொல்லுவா. அவ்வளவுதான் உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். எது தொட்ட உடனே காணாம போயிடறாங்களா, என்னம்மா புதுசா கதை சொல்றேன்னு கதருவான். இங்க சாப்பருக்குமே அள்ளு விடும். அச்சோ அப்ப நமக்கு சங்குதானான்னு. அப்புறம் மங்கி டி லூஃபிக்கு அண்ணன் இருக்கானான்னு ஒரு டவுட் கேட்டான்ல, அந்த மேட்டரை கேட்டுட்டு நமி கண்ணு முன்னாடி வித்தையெல்லாம் காமிச்சானே, அதான் இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு, அதுவும் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த மேட்டர் எல்லாம் பதறிக்கிட்டே சொல்லுவான். அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அவன் புரூக்கோட வாய பாக்கணுமே, மேல கீழன்னு பதட்டத்துல கண்டபடி ஆடிட்டு இருக்கும். எல்லாருமே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் பாத்துட்டு இருப்பாங்க. அவன் கேஷுவலா அவனோட கிளவுஸ கழட்டுவானா. நம்ம இருந்துகிட்டு அவன் கையை ரொம்ப ஆபத்து, அதுல மட்டும் யாரும் சிக்கிறாதீங்கம்பா, சிக்கிறாதீங்க மக்கிறாதீங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், இறங்கி சண்டை போட்டுதான் ஆகணும். சோ ஜோரோ கத்தியோட ரெடியா நிப்பான். அவன் மேலதான் இருக்கான்னு சொல்லி அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த செகண்ட் இவங்க கூட்டத்தோட நடுவுல நின்னுட்டு இருப்பான். இவங்க எல்லாம் மொத்தமா ரியாக்ட் பண்றதுக்கே ஒரு செகண்ட் ஆகும். அப்படின்னா எந்த அளவுக்கு வேகம். அவன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் கத்தியோட அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க. அவன் நினைச்சா கண்டிப்பா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இங்க பிராங்கி ஜோரோவே ஒரு செகண்ட் அசந்து போய் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க.
அதே நேரம் அந்த பைரட்ஸுங்க அவனை பார்த்து இப்பதான் நாங்க மொரியாவோட புடியில இருந்து தப்பிச்சிருக்கோம், அதனால கண்டிப்பா இந்த இடத்துல நாங்க சாக போறதா இல்ல, இந்த இடத்த விட்டு போய் நாங்க இந்த உலகம் பூரா சுத்தணும், அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் சரி அவனை நாங்க சும்மா விடுறதா இல்ல, காய்ஸ் எனக்கு இவனை விடக்கூடாது பொலந்துடணும்னு சொல்லி கை நடுங்க நடுங்க பதட்டத்தோட மிரட்டிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை லோலா கொஞ்சம் புத்திசாலி, அந்த மொரியா கூட சண்டைக்கு நின்ன மாதிரி இவன் கூட சண்டைக்கு நிப்பான்னு பார்த்தேன், அதான் இல்ல. லூசு பயலுகளா, நீங்க என்னதான் தலையில நின்னு தண்ணிய குடிச்சாலும் அவனுக்கு எதிராக நின்னெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கடான்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா இந்த கிறுக்கு கூமுட்டைங்க கேட்காம வெட்டி வீசிடுறோன்ட்டு வேகமா போவானுங்க. அவன் கைய வச்சு ஒரு அடி அடிப்பான், அவ்வளவுதான். அந்த லைன்ல இருக்க அத்தனை பேர்த்தோட வாயிலையும் ரத்தம் அப்படியே திரிக்கும், உடம்புல ஓட்ட விழுந்த மாதிரி வெளிச்சம் அடிக்கும். அடுத்த செகண்ட் காட்டுவாங்க அந்த இடமே அப்படியே பள்ளமாய் போய் கிடக்கும். அந்த இடமே அப்படி பள்ளமா இருக்குன்னா அடி வாங்கினவனுக்கு என்ன ஆயிருப்பானுங்க, கரெக்ட் அங்க இங்கன்னு செதறி கிடப்பானுங்க. அவ்வளவுதான். அடேங்கப்பா, அடிக்க போன இவனுக்கே இந்த நிலைமைன்னா அடி வாங்க போற நம்ம நிலைமை. அவன் இன்னும் தொடவே இல்லையடா, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டானுங்களா, அப்போ தொட்டான்னா என்ன ஆகும், ஐயோ கொடூர குரங்கு கிட்ட மாட்டிட்டேமேன்னு பதறிட்டு இருக்கும் போது டப்புன்னு அங்க காணாம போய் ஜோரோக்கு பின்னாடி வந்து நிப்பான். உடனே ஜோரோவும் அப்படியே கேஷலா திரும்புவான். அவன் ஜோரோவை பார்த்து நீதானே பைரட் ஹண்டர் ஜோரோ, நான் உன்கிட்ட இருந்தே சண்டைய ஆரம்பிக்கிறேன்பா, செஞ்சுட்டா போச்சுன்னு நம்ம தலைவரும் அப்படியே கெத்தா லுக்கு விடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.